சில பேருக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை உதுத்து சாப்பிடணுமே, அந்த தோலை உரிக்கணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, பழத்தை மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கத்தியால் 4 பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா உதுத்து விட ஈஸியாக இருக்கும். அடுத்தது கட் பண்ணுறதுக்கு உரிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அல்லது நம்ம இந்த கையெல்லாம் கொஞ்சம் விரல் நுனியெல்லாம் கொஞ்சம் கருப்பாக மாறும், கலர் மாறும். அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. நம்ம பழம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதில் சின்ன சின்ன சிரமங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம வயசான கூட நமக்கு நினைவுகள் வந்து நிறைய மறந்து போயிடுவோங்க. அந்த மறதி கூட வராது அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய படித்து தான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய பேசணுங்கிறப்ப சும்மா அப்படியே நம்ம குறுக்காம்போக்கில் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் தேடி பிடிச்சி படிக்கும்போது நிறைய இருக்குது. எனக்கு இப்போயும் நான் நிறைய கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். உங்கள் மூலமாக நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதோட ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.